कृष्ण ரெண்டாவது ஸ்லோக பார்க்கலாம். அதசோர்வம் பிரதிர்தஸ்ய சாகா குணப்பிரவர்த்தா விஷய பிராவலக அதஸ்ச மூலான்யனுசந்தானி கர்மானுபந்தினி மனுஷ்யலோகே. அரச மரத்தை பற்றிய வர்ணனை இங்கு மேலும் விவரிக்கப்படுது. அதன் கிளைகள் எல்லா திக்குகளிலும் பறந்திருக்கு. கீழ்ப்பகுதியில் மனிதர்கள், மிருகங்கள், குதிரைகள், பசுக்கள், நாய்கள், பூனைகள் என ஜீவாத்மாக்கள் பல தரப்பட்ட தோற்றங்கள் இருக்குது. இது கிளைகளின் கீழ்ப்பகுதியில் நிலை பெற்றிருக்க மேல் பகுதியோ தேவர்கள், கந்தவர்கள் போல உயர்நிலை ஜீவன்கள் இருக்கிறாங்க. மரம் நீரால் வளர்த்தப்படுவது போல இந்த மரம் ஜட இயற்கையின் 3 குணங்களால் வளர்த்தப்படுது. சில சமயங்களில் ஒரு நிலப்பகுதி ரொம்ப பசுமையாகவும் இருப்பதையும் வேறு நிலப்பகுதி போதிய நீர் இல்லாமல் வறண்டிருப்பதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் எங்கு எதே போல குணம் அதிக அளவு இருக்குதோ அந்த அடிப்படையில் பல்வேறு இனங்கள் தோன்றுது. மரத்தின் உபக்கிளைகள் புலனின்ப விஷயங்களை கருதப்படுது. இயற்கையின் பல்வேறு குணங்களின் அபிவிருத்திக்கு போல தான் நம்ம பல்வேறு புலன்களை வளர்த்து கொள்கிறோம். அந்த புலன்களால் நம்ம பலதரப்பட்ட புலனின்ப விஷயங்களை அனுபவிக்கிறோம். கிளைகளின் நுனியில் காது, மூக்கு, கண்ணு முதலிய புலன்கள் இருக்குது. அது பல்வேறு புலனின்ப விஷயங்களை அனுபவத்தில் பட்டுதல் கொண்டிருக்குது. இப்போ சப்தம் கேட்கறது, உருவம் பார்க்கறது, தொடு உணர்வு முதலிய புலனின்ப விஷயங்களை உபக்கிளைகள், உபவேறுகள். பலதரப்பட்ட இன்பத்தினாலும் துன்பத்தினாலும் வரும் விருப்பு வெறுப்பினை குறிக்கும். பாவ புண்ணியங்களுக்கான நாட்டங்கள் எல்லா திக்குகளிலும் பரவி இருக்குது. இந்த உபவேர்களிலிருந்து வளருவதாக சொல்லப்படுது. மூல வேறு பிரம்மலோகத்திலையும் மற்ற வேர்கள் மானிட லோகத்திலையும் இருக்குது. புண்ணிய செயல்களின் பலன்களை உயர் லோகங்களில் அனுபவிச்ச பிறகுதான் ஒருத்தர் இந்த பூலோகத்திற்கு இறங்கி திரும்ப தனது கர்மத்தினை உயர் பெறுவதற்கான பலநோக்கு செயல்களை புதுப்பிக்கிறாங்க. மானிடர்களில் இந்த உலகம் செயல்களின் களமாக கருதப்படுது. 3வது 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். நாரூபம் அஸ்யேக ததோ பலப்தே நாந்தோ நாசாதி நாச சம்பிரதஷ்டா அஸ்வதம் ஈனம் சூவ்ரிடமூலம் அசங்கஸ்ரேத்ரென த்ரிடேன சித்தவா ததக பதம் கற்பரிமார்த்தி தவ்யம் யஸ்மின் கதானா நிவர்த்தந்தி பூயக தம் ஏவ சாத்தியம் புருஷம் பிரபத்யே யத பிரவர்த்தி பிரசுர்தா புராணி. இந்த அரச மரத்தின் உண்மை உருவம் இந்த ஜட உலகில் புரிந்து கொள்ள முடியாதுன்னு இங்கே தெளிவாக சொல்லப்படுது. வேர்கள் மேல் நோக்கி இருக்கிறதுனால உண்மை மரத்தின் விரிவு மறுபக்கத்தில் இருக்குது. ஒருவர் மரத்தின் பௌதீக விரிவுகளால் பிணைக்கப்படும் போது மரம் எப்படி தூரம் விரிந்திருக்கிறது என்பதையோ இதன் ஆரம்பத்தையோ அவனால் காண முடியாது. இருந்தாலும் இதன் காரணத்தை அவங்க கண்டறிகிறது அவசியம். நான் எனது தந்தையின் மகன், எனது தந்தை வேறு ஒருவரின் மகன், இப்படி தேடுவதன் மூலமா ஒருத்தர் பிரம்ம தேவரை அடைகிறாங்க. அவங்கள கர்ப்போதக சாயி விஷ்ணுவினால உருவாக்கப்பட்டவங்க. இப்படி இறுதியில் அவங்க பரமபுருஷ பகவானை அடைகிறாங்க. இதுதான் ஆராய்ச்சியின் முடிவு. இந்த மரத்தின் மூலமான முழுமுதற் கடவுளை அவரது பக்தியில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களின் சங்கத்தில் ஒருவர் ஆய்ந்தறியணும். அதன் பிறகுதான் உண்மையான பொய்யான இந்த பிம்பத்திலிருந்து அவங்க படிப்படியாக விடுபடுறாங்க. மேலும் ஞானத்தினால தொடர்பை துண்டித்து கொண்டு உண்மையான மரத்தில் அவங்க உண்மையிலேயே நிலை பெறுறாங்க. இந்த விஷயத்தில் அசங்க என்னும் சொல்லுதான் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா புலனுணர்ச்சிக்கான பற்றுதலும் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான நாட்டமும் ரொம்பவும் வலிமையானது. அதனால தான் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக விஞ்ஞானத்தை விவாதித்து பற்றின்மையை கற்கணும். மேலும் ஞானத்தில் உண்மையாக வீற்றிருக்கிறவங்கள்டேருந்து கேட்கணும்.
பக்தர்களின் சங்கத்துல நடைபெறும் இதே போல விவாதங்களின் விளைவா ஒருவர் பரமபுருஷ பகவானிடம் வர்றாங்க. அதன் பிறகு அவங்க என்ன செய்யணும்னு முதல் பணி அவரிடம் சரணடைவதுதான். எங்கு செல்வதால் இந்த பொய்யான பிம்ப மரத்திற்கு ஒருபோதும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தின் விவரம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. யாரிடமிருந்து அனைத்தும் தோன்றியதோ அந்த நபர் தான் புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே. அந்த பரமபுருஷரின் கருணையை பெறுவதற்கு அவரிடம் சரணடைந்தால் போதும். அந்த கருணையை ஸ்வரணம், கீர்த்தனம் முதலிய பக்தி தொண்டினை ஆற்றுவதன் விளைவுதான். ஜட உலகின் விரிவாக்கத்திற்கு அவரே காரணம். ஏற்கனவே இது இறைவனாலேயே விளக்கப்பட்டிருக்கு. அகம் ஸ்வர்வஸ்ய பிரபவக, நானே எல்லாவற்றிற்கும் மூலம். எனவே பௌதீக வாழ்க்கை என்னும் பலமான ஆலமரத்தின் பந்தத்திலிருந்து வெளியேற கிருஷ்ணரிடம் சரணடையணும். கிருஷ்ணரிடம் சரணடைந்த உடனே இந்த பௌதீக விரிவாங்கத்தின் மீது ஒருவர் தானாகவே பற்றற்று ஆயிடுவாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.